ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஈஸியான லட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாயில் வச்சோடனே கரையக்கூடிய லட்டு, ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய லட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 18 லட்டு வரும். 1 கிலோ வரும். 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. நான் இந்த சின்ன கப்பில், இந்த அலோமெண்ட் கப்பில் தான் 2 கப்பு எடுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போடுங்க. அப்புறம் 1 கப்பு தண்ணி. இந்த 2 கப்பு மாவுக்கு எனக்கு வந்து தாராளமாக எனக்கு வந்து 1 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஒரு மாவை பொறுத்து, கடலை மாவே பல வகையாக இருக்குது. அதை வச்சு நம்மளுக்கு தண்ணி இழுக்கும் மாவை பொறுத்து. ஓகேயா? ஏன் இந்த மாவுக்கு வந்து நம்மளுக்கு 1 கப்பு தாராளமாக போதும். பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க, இந்த மாவாக இருந்தாலும் சரி. இது இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான முறையில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ இந்த மாவை ஓரமாக வச்சுருங்க. இப்போ சீனி பாவு செய்யலாம். நான் வந்து 1 கப்பு தான் போடுறேன். மலேசியாக்காரவங்கள இருந்தீங்கன்னா 1.25 கப்பு போடுங்க. இனிப்பு நல்லா நறுக்குண்டு இருக்கும். இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்ட்டா 1.5லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் போட்டுக்கிறோங்க. நான் வந்து 1/2 கப்பு தண்ணி தான் போடுறேன். இது இப்போ நம்மளுக்கு பாவு ஒரு கம்பிப்பதம் வரணும். அதோடு சேர்த்து கலர் கொஞ்சமாக போடும். கலர் வேண்டாம் போடுங்க, நின்றா வேண்டாம். கலர் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. போடுறதுனா போடுங்க, நின்றா வேண்டாம். பட்டை கிராம்பு போடுங்க. பாவு ரெடியான பிறகு நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு கம்பிப்பதம் உங்களுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அது வந்து நம்மளுக்கு வந்து இறுக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோன்னு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறை போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே வச்சுருங்க அடைச்சி. உங்களுக்கு எப்பவும் போல் 2 கப்பு மாவுக்கு வந்து நம்மளுக்கு 18 லட்டு, மீடியம் சைஸ் லட்டு 18 லட்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து பொரிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக இருந்ததோட பஜ்ஜி மாவு மாதிரி தான் பாருங்கள் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். சரியா? தோசை மாவு, பஜ்ஜி மாவு மாதிரி இருந்தால் போதும். அதை வந்து இப்படி ஊற்றி விடுங்க. சும்மா சிஞ்சாயை நீங்கள் ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வடிவம்லாம் தேவையே இல்லை. சும்மா சிஞ்சாயை நீங்கள் ஊற்றுங்க. ரொம்ப காவேக்காடாக எடுக்கக்கூடாது, ரொம்ப முருகலாகவும் எடுக்கக்கூடாது. ஓகே, பதத்துக்கு எடுத்துக்கிறணும். அதாவது 80% குக்கிங் ஆனால் போதும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து மிக்சியில் வந்து போட்டு நல்லா தூளாக எடுத்து அரைச்சிக்கிறோங்க. இது வந்து ரவை பக்குவத்துக்கு நல்லா ஒரு சவ்வரிசி மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து அரைப்பட்டுரும். ஓகே, பொடி சவ்வரிசி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அரைப்பட்டுரும். ரவையை விட கொஞ்சம் பெருசாக அரைப்படும். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் அந்த லட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கண்ணு கரண்டியில் வச்சு நம்ம ஊற்றணும், அந்த இது உழுவணும், அதெல்லாம் வேலை தானே. இது ஈஸியாகவே செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்யலான்னு அதை நான் சொன்னேன். இப்போ நம்ம பாவு ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு மறுபடியும் லேசாக சூடு பண்ணிக்கிட்டாச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் அந்த பாவில் போட வேண்டாம். நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிறீங்களா, இந்த இதில் வந்து நீங்கள் வந்து அந்த சீனி பாவை வந்து நீங்கள் ஊற்றி கிண்டிடுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு அளவு தெரியும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து முந்திரி பருப்பை மட்டும் லேசாக வறுத்து நான் வந்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே எரிவிடும். ஏன்னா பாவு வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோங்க. சுக்குத்தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கிறோங்க, உங்களுடைய விருப்பம். தப்பி தவறி நீங்கள் வந்து கம்பி பதம் வைக்கலை அப்படின்னா அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிறங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்குவம், பிடிக்கிற பக்குவம் வரும். இது இந்த மாதிரி நான் கிண்டி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா இந்த பக்குவத்துக்கு, பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். அதுதான் நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வைக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். நம்ம இங்கே கையை நினச்சிக்கிட்டு நீங்கள் பிடிக்கலாம். நெய்யெல்லாம் நம்ம ஊற்றிட்டோம். சூப்பராகவே பிடிப்பட்டுரும். நல்லா சாஃப்டான லட்டுப்பா. அப்படியே வாயில் வச்சு அப்படி கரைஞ்சி பிறகு இந்த லட்டை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிடாமல் நாளைக்கு சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஆறுன பிறகு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். அற்புதமாக இருக்கும். நம்மளே செஞ்சோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இன்னொன்று, எந்த ரெசிபியாக இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளே ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியம் வேணும், 2வது மனசு வேணும். நம்ம இது செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் செய்ய முடியும். எந்த ரெசிபியுமே, எந்த நாட்டு ரெசிபியுமே நம்ம வந்து செய்ய முடியும்னு நினச்சா மட்டும்தான் செய்ய முடியும். லட்டுன்னு நான் சொல்லலை, எல்லாத்தையுமே, எல்லா விஷயங்களுமே நம்ம முடியும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். நம்ம முடியாதுன்னு நினச்சோம்னா எதுவுமே செய்ய முடியாது. அது வந்து சமையலாக இருந்தாலும் சரி, மற்ற வேலைகளாக இருந்தாலும் சரி. ரொம்ப ஒரு ஈஸியான லட்டு. உங்களுக்கு வெள்ளை சீனி கலர்லாம் வேணாண்டா அது 2யுமே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கிறோங்க. ஓகேயா? ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம சூப்பரான லட்டு செஞ்சுட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சா கரையக்கூடிய லட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். அடுத்த பதிலை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.